வணக்கம். இந்த அறிவு பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி, அதாவது ஒளியியல் பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது அலகு 3. இதுல ஒளி, அதோட பண்புகள், அப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற நிறைய விஷயங்களுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் பத்தி நிறைய இருக்கு. சரி, நம்முடைய நோக்கம் இந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள் என்ன சொல்லுதோ அதை ஒட்டி போறதுதான். ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகல், ஆடிகள், பிம்பங்கள், ஒளி சிதறல், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, நம்ம வாழ்க்கையில இதோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆடிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. பாடப்புத்தகத்துல சொல்ற மாதிரி முதல்ல சமதள ஆடி, நம்ம தினமும் முகம் பாக்குற கண்ணாடி. சரி, அதுக்கப்புறம் கோள ஆடிகள் வருது. அது ஒரு கோளத்தோட பகுதிகள் மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதுல 2 வகை முக்கியம். ஒண்ணு குழியாடி, இன்னொன்னு குவியாடி. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட உள்பக்கம் குழியாடி மாதிரியும் அந்த வெளிப்பக்கம் குவியாடி மாதிரியும் செயல்படும். இது ஒரு சிம்பிளான உதாரணம். ஓ, அந்த ஸ்பூன் உதாரணம் நல்லா புரியுது. பாட புத்தகத்துல சில டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்கு. வளைவு மையம் C, வளைவு ஆரம் R, ஆடி மையம் P, முதன்மை அச்சு, முக்கிய குவியம் F, குவிய தொலைவு Fன்னு. இதெல்லாம் என்ன, எப்படி தொடர்பு படுது? குறிப்பா குவிய தொலைவுக்கும் வளைவு ஆரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. இந்த சொற்கள் ஆடியோட வடிவத்தை கரெக்டா விவரிக்க உதவுது. சுருக்கமா சொல்றேன். வளைவு மையம் Cங்கிறது அந்த ஆடி எந்த கோளத்தோட பகுதியோ அதோட சென்டர். சரி. வளைவு ஆரம் R அந்த கோளத்தோட ரேடியஸ். ஆடி மையம் P ஆடியோட பரப்போட நடுப்புள்ளி. ஓகே. இந்த ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் சேர்க்கிற கோடு தான் முதன்மை அச்சு. இப்ப இந்த அச்சுக்கு இணையா வர்ற ஒளி கதிர்கள் ஆடி மேல பட்டு எதிரொலிச்ச பிறகு ஒரு புள்ளியில குவியும். குழியாடியில நிஜமாவே குவியும். குவியாடியில ஒரு புள்ளியிலிருந்து வர்ற மாதிரி தோணும். அந்த புள்ளி தான் முக்கிய குவியம். F. அப்போ குவிய தொலைவு Fங்கிறது அது ஆடி மையத்துக்கும் இந்த முக்கிய குவியத்துக்கும் நடுவுல இருக்கிற தூரம். நீங்க கேட்ட அந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். அதாவது குவிய தொலைவு F எப்பவுமே வளைவு ஆரத்துல சரியா பாதியா இருக்கும். F = R/2. ஓ, F = R/2. அப்ப ஆடி நல்லா வளைஞ்சிருந்தா, அதாவது R சின்னதா இருந்தா குவிய தொலைவும் கம்மியா இருக்கும். ஒளி சீக்கிரமா குவியும். அப்படிதானே? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது கோளக ஆடிகளோட அடிப்படை பண்பு. சரி, புரியுது. இப்போ இந்த ஆடிகள் எப்படி பிம்பங்களை உருவாக்குது? மெய் பிம்பம், மாய பிம்பம்னு 2 வகை சொல்றாங்களே. ஆமா, முக்கியமான வேறுபாடு இது. திரையில பிடிக்க முடிஞ்சா அது மெய் பிம்பம். பொதுவா இது தலைகீழா இருக்கும். திரையில பிடிக்க முடியாது, ஆனா ஆடிக்குள்ள தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மாய பிம்பம். இது பொதுவா நேரா இருக்கும். ஓகே. அப்போ குழியாடி, குவியாடி எப்படிப்பட்ட பிம்பங்களை உருவாக்கும்? குழியாடி கொஞ்சம் ஸ்பெஷல். அது பொருளை எங்க வைக்கிறோங்கிறத பொறுத்து மெய் பிம்பத்தையும் உருவாக்கும், மாய பிம்பத்தையும் உருவாக்கும். பொருள் தூரமா இருந்தா சின்ன தலைகீழான மெய் பிம்பம் கிடைக்கும். சரி. ஆனா பொருளை ஆடிக்கு ரொம்ப கிட்டக்க, அதாவது குவியத்துக்கு உள்ள கொண்டு வந்தா பெரிய நேரான மாய பிம்பம் ஆடிக்குள்ள தெரியும். இதனாலதான் ஷேவிங் மிரர்லயும் பல் மருத்துவர்களும் இதை பயன்படுத்துறாங்க. ஆமா, உருப்பெருக்கி காட்டுறதுக்காக. டார்ச் லைட்ல இருக்குமே. கரெக்ட். டார்ச் லைட், கார் ஹெட்லைட்ல எல்லாம் பல்ப கரெக்டா குவியத்துல வைப்பாங்க. அப்போதான் ஒளிக்கதிர்கள் எதிரொலிச்சு இணையா போகும். ஓ, சரி. அப்போ குவியாடி. குவியாடி எப்பவுமே பொருள் எங்க இருந்தாலும் சரி சின்ன நேரான மாய பிம்பத்தை மட்டும்தான் உருவாக்கும். இதோட பெரிய பிளஸ் என்னன்னா இது ரொம்ப அகலமான பார்வையை கொடுக்கும். ஓ, அதனாலதான் வண்டிகளோட சைடு மிரர்ல யூஸ் பண்றாங்களா? அதேதான். நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வர்ற பெரிய ஏரியாவே அதுல தெரியும். அதனாலதான் ஆப்ஜெக்ட்ஸ் இன் மிரர் ஆர் க்ளோசர் than they appear ன்னு எழுதி இருப்பாங்க. ஏன்னா பிம்பம் சின்னதா தெரியறதால தூரமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். கடைகள்ல பாதுகாப்பும் யூஸ் பண்ணுவாங்க. சுவாரஸ்யமா இருக்கு. பாட புத்தகத்துல பரவளை ஆடிகள், பாரபாலிக் மிரர்ஸ பத்தி ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. அது எப்படி கோளக ஆடிகள்ல இருந்து வித்தியாசப்படுது? நல்ல கேள்வி. கோளக ஆடிகள்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதாவது ஓரமா வர்ற கதிர்கள் கரெக்டா குவியத்துல சந்திக்காது. ஆனா பரவளை ஆடிகள் அப்படி இல்ல. ரொம்ப துல்லியமா எல்லா இணை கதிர்களையும் ஒரே புள்ளியில குவிக்கும். ஓ, அப்படியா? ஆமா, இந்த துல்லியமான குவிக்கும் திறனாலதான் சூரிய அடுப்புகள், பெரிய டெலிஸ்கோப்புகள் இதெல்லாம் இதை பயன்படுத்துறாங்க.
சரி, அப்போ ஆடிகள், பிம்பங்கள், பயன்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பிம்பங்கள் உருவாகிறதுக்கு அடிப்படையான ஒளி எதிரொலிப்பு ரிஃப்ளெக்ஷனை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? ஒளி ஒரு பரப்புல பட்டு அதே மீடியம்லயே திரும்பி போறது தானே இது? அதேதான். இதுல 2 வகை இருக்கு. ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. சொல்லுங்க. கண்ணாடி மாதிரி நல்ல வளவளப்பான பரப்புல நடக்கிறது ஒழுங்கான எதிரொலிப்பு. இணையா வர்ற கதிர்கள் பட்டு எதிரொலிச்ச பிறகும் இணையாகவே போகும். இதனாலதான் தெளிவா பிம்பம் தெரியுது. சரி, அப்போ ஒழுங்கற்ற எதிரொலிப்பு? அது சுவர், காகிதம் மாதிரி சொரசொரப்பான பரப்புல நடக்கும். இணையா வர்ற கதிர்கள் பட்டு எல்லா திசையிலையும் சிதறி போகும். இதனால பிம்பம் உருவாகாது. ஆனா அந்த பொருளை நாம பார்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஒழுங்கற்ற எதிரொலிப்பு தான். நாம பார்க்கிற பெரும்பாலான பொருட்கள் இப்படிதான் தெரியுது. ஓ சரி, இந்த பாட புத்தகத்துல எதிரொலிப்பு விதிகள்னு 2 இருக்கே, அது என்ன? ஆமா, 2 அடிப்படை விதிகள். இது எல்லா எதிரொலிப்புக்கும் பொருந்தும். ஒன்னு, படுகோணம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எதிரொலிப்பு கோணத்துக்கு சமமா இருக்கும். அதாவது I = R. ஓகே, I = R. ரெண்டாவது படுகதிர், எதிரொலிப்பு கதிர், அப்புறம் அந்த புள்ளிக்கு வரையற செங்குத்து கோடு. இது மூணும் ஒரே தளத்துல, அதாவது ஒரே பிளேன்ல இருக்கும். சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விதிகள் இவை. புரியுது. இந்த விதிகளை வச்சுதான் பன்முக எதிரொலிப்பு, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் பத்தியும் சொல்றாங்க. கலைடாஸ்கோப், பெரிஸ்கோப்லாம் இதுலதான் வேலை செய்தா? கரெக்டா சொன்னீங்க. 2 கண்ணாடியை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வச்சா நடுவுல இருக்கிற பொருளுக்கு நிறைய பிம்பங்கள் தெரியும். அந்த கோணத்தை பொறுத்து எத்தனை பிம்பம் தெரியும்னு 360 டிகிரி டிவைட் பை தீட்டா -1 ஃபார்முலா வச்சு சொல்லலாம். ஓ, 90 டிகிரில வச்சா 360 டிவைடட் பை 90 -1 = 3 பிம்பங்க. ஆமா, கலைடாஸ்கோப்ல 3 கண்ணாடியை முக்கோணமா வச்சிருப்பாங்க. உள்ளே இருக்கிற சின்ன சின்ன கலர் துண்டுங்க பல தடவை எதிரொலிச்சு அழகான டிசைன்ஸ் உருவாக்கும். பெரிஸ்கோப்ல 2 கண்ணாடியை 45 டிகிரி கோணத்துல ஒரு குழாயோட 2 முனைகளை வச்சிருப்பாங்க. நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து மேல பாக்குறதுக்கும் மறைவான இடத்துல இருந்து பாக்குறதுக்கும் இது உதவும். இதுவும் எதிரொலிப்பு தத்துவம் தான். அருமை, எதிரொலிப்பு பத்தி தெளிவா இருக்கு. அடுத்ததா ஒளியியலோட இன்னொரு முக்கியமான நிகழ்வு ஒளி விலகல், ரிஃப்ராக்ஷன். ஒளி ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது ஏன் பாதை மாறுது? தண்ணிக்குள்ள பென்சில் வளைஞ்சு தெரியுது, அது மாதிரி. ஆமா, நீங்க கவனிச்சது சரிதான். இதுக்கு காரணம் ஒளி ஒவ்வொரு மீடியம்லயும் ஒவ்வொரு வேகத்துல போறதுதான். அடர்த்தி கம்மியான மீடியம்ல இருந்து காத்து மாதிரி, அடர்த்தி அதிகமான மீடியம்க்கு தண்ணீர், கண்ணாடி மாதிரி போகும்போது வேகம் குறையும். வேகம் குறையுமா? ஆமா, வேகம் குறைஞ்சி அந்த ஒளிக்கதிர் செங்குத்து கோட்டையை நோக்கி வழியும். இதுவே அடர்த்தி அதிகமானதுல இருந்து குறைஞ்சதுக்கு போனா வேகம் அதிகமாகி செங்குத்து கோட்டையை விட்டு விலகி போகும். இந்த பாதை மாற்றம் தான் ஒளி விலகல். ஓ, அதனாலதான் குளத்தோட ஆழம் கம்மியா தெரியற மாதிரி இருக்கு இல்லையா? அதேதான். பென்சில் வளைஞ்சு தெரிகிறது, நட்சத்திரங்கள் மின்னுறது மாதிரி தெரிகிறது, இதுக்கெல்லாம் கூட இது ஒரு காரணம். இந்த வேக மாற்றத்தை, அதாவது ஒளி எவ்வளவு வளையுங்கிறத அளக்க முடியுமா? அதுக்கு தான் ஒளி விலகல் எண், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது மியூன்னு சொல்றாங்களா? ஆமா, சரியா கேட்டீங்க. ஒளி விலகல் எண் மியூங்கிறது வெற்றிடத்துல ஒளியோட வேகம் c. அது கிட்டத்தட்ட 3 × 10⁸ மீட்டர் வினாடி. சரி. அதுக்கும் குறிப்பிட்ட மீடியம்ல ஒளியோட வேகம் v-க்கும் உள்ள விகிதம், அதாவது μ = cv. வெற்றிடத்துல தான் வேகம் அதிகம். அதனால எந்த மீடியம்க்கும் μ மதிப்பு 1 அல்லது அதுக்கு மேலதான் இருக்கும். அப்போ μ அதிகமா இருந்தா அந்த மீடியம்ல வேகம் கம்மியா இருக்கும். ஒளி அதிகமா வளையும். உதாரணமா, காத்துக்கு μ சுமார் 1, தண்ணிக்கு 1.33, கண்ணாடிக்கு 1.5, வைரத்துக்கு 2.41. ஓ, வைரம் அதனாலதான் அவ்வளவு மின்னுதா? ஒளி அதிகமா வளைஞ்சு உள்ளேயே பட்டு தெரிக்கிறதால? கரெக்ட். அதோட அதிக ஒளி விலகல் எண் தான் அதுக்கு காரணம். அப்போ μ = cv ஃபார்முலா வச்சு ஒளி விலகல் எண் தெரிஞ்சா வேகத்தை v = c/μ கண்டுபிடிக்கலாம். இதுவும் முக்கியமான தொடர்பு. சரி, ஒளி விலகலுக்கும் விதிகள் இருக்கா? ஸ்னெல் விதின்னு புத்தகத்துல இருக்கு. ஸ்னெல் விதி தான் ஒளி விலகல் எவ்வளவு நடக்கும்னு கணக்கிட உதவுது. இது முதல் மீடியமோட ஒளி விலகல் எண் μ1, படுகோணம் I, இரண்டாவது மீடியமோட ஒளி விலகல் எண் μ2, விலகு கோணம் R. இதுக்குள்ள தொடர்பை சொல்லுது. அதாவது μ1 sin I = μ2 sin R. μ1 sin I = μ2 sin R. இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் கணக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா ஒளி ஒரு மீடியம்ல இருந்து இன்னொன்னுக்கு போகும்போது எவ்வளவு வளையும்னு கரெக்டா சொல்ல இந்த விதி தான் உதவுது.
லென்ஸ், பிரிசம் மாதிரி கருவிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப அடிப்படை. ஓகே ஓகே, ஒளி விலகலும் ஓரளவுக்கு புரிஞ்சுது. அடுத்து நிறப்பிரிகை. வெள்ளை ஒளி முப்பட்டகம் வழியா போகும்போது 7 கலரா பிரியுதே, அதுதானே VIBGOR? அதேதான். நாம பாக்குற வெள்ளை ஒளிங்கிறது நிஜத்துல ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்புன்னு 7 கலரோட கலவை. இது பிரிசம் மாதிரி ஒரு ஒளிவிலகல் மீடியம் வழியா போகும்போது ஒவ்வொரு கலர் லைட்டும் அதோட அலைநீளத்தை பொறுத்து கொஞ்சம் வேற வேற வேகத்துல போகும். ஓ, எல்லா கலரும் ஒரே வேகத்துல போகாதா? போகாது. அதனால ஒவ்வொரு கலரும் வேற வேற கோணத்துல விலகல் அடையும். ஊதா நிறம் அதிகமா வளையும், சிவப்பு நிறம் கம்மியா வளையும். இதனால பிரிசத்தை விட்டு வெளியே வரும்போது கலருங்க தனித்தனியா பிரிஞ்சு ஒரு வண்ணப்பட்டையா தெரியும். இதுதான் நிறப்பிரிகை. வானவில் உருவாகிறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணம். அருமை. இப்ப கடைசியா ஒளிச்சிதறல், ஸ்கேட்டரிங். இதுவும் நம்மள சுத்தி நடக்கிற ஒரு விஷயம். முக்கியமா வானம் ஏன் நீளமா தெரியுது? இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சூரிய ஒளி நம்ம பூமிக்குள்ள, அதாவது வளிமண்டலத்துக்குள்ள வரும்போது காத்துல இருக்கிற நைட்ரஜன், ஆக்சிஜன் மூலக்கூறுகள் அப்புறம் சின்ன சின்ன தூசு துகள்கள் மேலப்பட்டு எல்லா பக்கமும் சிதறும். இதுதான் ஒளிச்சிதறல். எல்லா கலரும் சிதறுமா? எல்லா கலரும் சிதறும். ஆனா ரேலே ஒளிச்சிதறல்னு ஒரு விதி இருக்கு. அதன்படி கம்மியான அலைநீளம் இருக்கிற ஒளி அதிகமா சிதறும். சூரிய ஒளியில நீலம், ஊதா நிறத்துக்கு தான் அலைநீளம் கம்மி. சரி. அதனால இந்த 2 கலரும் மத்த கலரை விட சிவப்பு, ஆரஞ்சு மாதிரி காத்துல ரொம்ப அதிகமா சிதறடிக்கப்படுது. நம்ம கண்ணு நீல நிறத்தை நல்லா உணர்றதால அந்த சிதறின நீல நிறம் வானம் முழுக்க பரவி நமக்கு வான நீளமா தெரியுது. ஓ, அப்போ காலையிலயும் சாயங்காலமும் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் சிவப்பா தெரியுதே, அதுக்கும் இதே சிதறல் தான் காரணம். ஆமா, அதேதான். அந்த நேரத்துல சூரிய ஒளி வளிமண்டலம் வழியா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு நம்ம கண்ணுக்கு வரணும். அப்படி வரும்போது நீல மாதிரி கம்மியான அலைநீளம் உள்ள கலருங்க வழியிலே சிதறி போயிடும். ஆனா சிவப்பு, ஆரஞ்சு மாதிரி அதிகமான அலைநீளம் உள்ள கலருங்க அவ்வளவா சிதறாம நேரா நம்ம கண்ணுக்கு வந்து சேரும். அதனாலதான் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் வானம் அந்த கலர்கள்ல ஜொலிக்குது. இதுவும் ரேலே சிதறல் தான். இன்னும் சொல்ல போனா பால் மாதிரி கூழ்ம கரைசல் வழியா லைட் அடிச்சா அந்த லைட்டோட பாதை தெரியுமே. ஆமா தெரியும், திண்டல் விளைவுன்னு படிச்ச மாதிரி ஞாபகம். கரெக்ட். அதுவும் இந்த ஒளிச்சிதறல்னால தான் நடக்குது. ஆக இன்னைக்கு நாம இந்த 8ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கிற ஒளியியல் பகுதியில ஆடிகள், அது உருவாக்குற பிம்பங்கள், எதிரொளிப்பு, அதோட விதிகள், பன்முக எதிரொளிப்பு, அப்புறம் ஒளி விலகல், ஒளி விலகல் எண், ஸ்னெல் விதி, நிறப்பிரிகை, கடைசியா ஒளிச்சிதறல், அதனால வர வானத்த நிறம்னு எல்லா முக்கிய விஷயங்களையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கற்றல் நோக்கங்களும் கவர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, பெரும்பாலும் எல்லா முக்கிய கருத்துக்களையும் நம்ம பேசிட்டோம். நம்ம தினமும் பார்க்கிற கண்ணாடி, ஓட்டுற வண்டி, ரசிக்கிற வானவில், வானத்தோட நிறம்னு பல விஷயங்களுக்கு பின்னால இந்த ஒளியியல் தத்துவங்கள் தான் இருக்குன்னு நீங்க இப்ப புரிஞ்சுப்பீங்க. இந்த பாடத்தோட நோக்கமும் அதுதான். நிச்சயமா இந்த கலந்துரையாடல் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இறுதியா ஒரு சின்ன சிந்தனைக்கு மட்டும், ஒளி ஒரு மீடியம்ல இருந்து இன்னொன்னுக்கு போகும்போது வளையும்னு பார்த்தோம் இல்லையா? இந்த தத்துவத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் ஒரு பொருளை சுத்தி ஒளிய ரொம்ப சரியா வளைச்சு விட்டா அந்த பொருளை நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைக்க முடியுமா? அதாவது இன்விசிபிலிட்டி க்ளோக் மாதிரி. ஆமா, அதே மாதிரி அறிவியல் புனைகதைகள்ல வர்ற மாதிரி மெட்டா மெட்டீரியல்ஸ் சில புதுவிதமான பொருட்களை வச்சு இது சம்பந்தமா ஆராய்ச்சிகள் தீவிரமா நடக்குது. ஒருவேளை இது நிஜமா சாத்தியமானா அதோட விளைவுகள் சமூகத்துல, பாதுகாப்புல எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து அறிவோம்.